இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இன்று தாயாம் திரு அவை கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை சிறப்பிக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் வாழ்வு பெற உமது உயிரை தியாகம் செய்தீர், உமது இரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டெடுத்தீர். உமது வாழ்க்கைக்காக, உமது தியாகத்திற்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்று. இதோ பழைய ஏற்பாட்டிலே மோசே இஸ்ரவேல் மக்களோடு இணைந்து ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு இயேசு கிறிஸ்து தனது இரத்தத்தின் வழியாக நம்மை மீட்டெடுத்தார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகின்றது. இயேசு தனது இரத்தத்தின் வழியாக நம்மை மீட்டெடுத்தார் என்றும், ஆண்டவரின் அருளை பெற்று நாம் வாழ வேண்டும் என்றும் தெளிவுபடுத்துகின்றது. நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: இதோ ஆண்டவர் அப்ப விழாவின் போது இதோ தம்முடைய சீடர்களுக்கு இரவு உணவு உண்பதற்கு அவர் தயார் செய்கின்றார். அந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார். இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பகிர்ந்தனர். மேலும் ஆண்டவர் அவர்களுக்கு கூறினார், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம் என்று. இயேசு கிறிஸ்து தனது இரத்தத்தினால் நம் அனைவரையும் மீட்டெடுத்திருக்கின்றார். ஆண்டவரோடு வாழ்கின்ற நாம், இயேசுவின் உடலை உட்கொள்கின்ற நாம், அவரின் படிப்பினைகளை பின்பற்றி நல்ல முறையில் வாழ்வோம். ஆண்டவர் நம்மையும் நம்மோடு இருப்பவர்களையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.